என்ன என்ன சொன்ன? நான் உனக்கு துரோகம் பண்றதா? ஏண்டா கபிலா, என்னடா வர வர இப்படி மொக்கையா பேச ஆரம்பிச்சிட்ட? ஏண்டா உன்னை விட வயசுல பெரியவன், எனக்கே நீ பேசுறத கேட்டா சிரிப்பு தான் வருது. இப்ப புதுசா வர சின்ன பசங்கள்லாம் இத கேட்டா உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? கேவலமா நினைக்க மாட்டாங்க? இப்ப வரைக்கும் நான் சொன்ன ஒரு விஷயத்தை கூட நீ உருப்படியா செஞ்சதே இல்ல. சொல்ல போனா நீ எதுக்குமே ஆகாதவன்னு தெரிஞ்சும் உன்னால இவ்வளவு லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் உன்னை எதுவுமே பண்ணாம இவ்வளவு நாள் மன்னிச்சு விட்டன்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, எங்க நீயே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாடுற. வர்மா கிட்ட இந்த அளவுக்கு மக்கார் பண்றவன் யாராவது இருக்க முடியுமா? ஆனா நான் ஆரம்பத்திலேயே நீ என்னெல்லாம் பேசுவேன்னு கெஸ் பண்ணி வச்சனோ அதெல்லாத்தையும் ஒண்ணு விடாம கரெக்டா பேசிட்டேன். ஆனா என்னன்னு தெரியல கபிலா, உன் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துட்டே இருக்கு. இப்ப கூட உன்னை மன்னிச்சு விடலாம் தோணுது. ஆனா அது எனக்கு இல்ல ஆபத்தா முடியும். அப்பா தான் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. நான் என்ன பண்றது சொல்லு? லூசு கபிலா, நான் ஒண்ணு இல்லாத விஷயத்த சொல்லல, உன் அப்பன் பண்ணதான் சொன்னேன். இந்த படத்துல எல்லாம் உண்மை சம்பவம்னு சொல்லி கற்பனையா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த பார் கபிலா, நீ மொக்கையா பேசுன மாதிரி நானும் ஒண்ணு மொக்கையா சொல்லட்டுமா? உப்ப தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் இல்ல? என்ன நீயும் அப்பாவும் ரொம்ப நேரமா தண்ணி குடிக்காமையே இருந்துட்டீங்க. அதான் உப்பு குடல் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியாகும். இல்ல நான் சொல்றது புரிஞ்சல உனக்கு? இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்றது அப்ப எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? சார், கபிலனால அந்த லேடியை கூட்டு வர முடியுமா? அவன் நினைச்சா கண்டிப்பா முடியும். எனக்கு தெரிஞ்சு அவன் உள்ளதான் இருக்கணும். அந்த லேடி இங்க இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள இருந்து அவளை கூட்டிட்டு வெளியே வருவான். சரி, நம்ம இங்க இருக்க வேண்டாம், மவுண்ட் ரோட் போயிடலாம். வாங்க. ஓகே சார். அண்ணி. ஐலி, என்ன ஐலி, டைம் வேற ஆயிடுச்சு. நடக்கிறதெல்லாம் நீயும் பாத்துட்டு இருக்கல. சேனல் ஆளுங்க எல்லாரும் வந்துட்டாங்க. நாம வேற 8 மணிக்கு லைவ் போடுறத அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் அதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா சிவா இன்னும் அந்த லேடியை கூட்டிட்டு வரலையே. ஐலி, இன்னும் 5 minutes தான் இருக்கு. என்ன பண்றது? அண்ணி, பதட்டப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற ஐலி? நீ என்ன பண்ண முடியும்? அண்ணி, உங்களால லைவ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் சமாளிக்க முடியும்? டெலிகாஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 10 minutes எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனா அதுக்கு மேல எல்லாம் முடியாது. அதுக்குள்ள சிவா வராம ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா நாமளே நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் நம்ம ஆப்போனன்ட்டுக்கு இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் ஆயிடும். அதுக்கப்புறம் நாம என்னதான் செஞ்சாலும் யாரும் நம்மள அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. குடும்ப மானமே மொத்தமா போயிடும். அண்ணி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அந்த 10 minutes போதும். அதுக்குள்ள சிவா வந்துருவாரு. என்ன நம்புங்க அண்ணி, அது வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். அதான் ஐலி, எனக்கு ஒண்ணும் புரியல. 10 minutes நீ என்ன சொல்லி சமாளிப்ப? அந்த அளவுக்கு என்கிட்ட விஷயம் இருக்கு அண்ணி. டோன்ட் வரி. இந்திரா அவ பாட்டுக்கே ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா. ஆனா என்ன பண்ண போறானே ஒண்ணுமே புரியல. ஆக மொத்தத்துல என்ன ஆனாலும் பிரச்சனை எனக்கு தான். வெயிட் பண்ணுங்க அத்தை, இவங்க என்னதான் பண்றாங்கன்னு பாக்கலாம். ஆமா, நீ கபிலனுக்கு கால் பண்ணியா? எங்கதான் இருக்கானா? அவர் போன் எடுக்க மாட்டேங்கிறார் அத்தை. இவன் வேற எப்ப பார்த்தாலும் குதர்க்கமாவே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான்.
மேடம் எல்லாம் ரெடி, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க. அயலி, இது உதய பெருமாள் மாமா அமெரிக்கால இருந்து ரிட்டர்ன் வந்த டிக்கெட். இதுல டேட்ட பாருங்க, 25 செப்டம்பர்னு போட்டிருக்கு. அதாவது அமெரிக்காக்கு கான்ஃபரன்ஸ் போன உதய பெருமாள் மாமா கிட்டத்தட்ட 1 வீக் அப்புறம் தான் இந்தியாவுக்கே வந்திருக்காரு. இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே அந்த லேடி சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியும். இதோ அவங்க என் மாமாவை அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ எடுத்த போட்டோன்னு காட்டினாங்க. அப்படியே இதையும் பாருங்க. இங்க இருக்கிற டேபிள்ல ஒரு ஸ்மார்ட் போன் சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்க. 1996ல நம்ம ஊர்ல செல்போன் புழக்கம் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் போன் எப்படி அப்பவே வந்துச்சு? எஸ், இதுல இருந்தே நல்லா தெரியுது இந்த போட்டோவை மார்பிங் பண்ணிருக்காங்கன்னு. உதய பெருமாள் மாமா எலெக்ஷன்ல நிக்கிறது பிடிக்காம அவர் மேல இருக்கிற கால் புணர்ச்சியில தான் யாரோ இப்படி ஒரு டிராமாவை நடத்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, உதய பெருமாள் மாமா எந்த தப்பும் செய்யலன்னு நிரூபிக்க இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் வந்துகிட்டே இருக்கு.